என் அன்பு பிள்ளையே, மனம் தளராத நம்பிக்கை, அசராத பக்தி, இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க விடுகின்றான் என்றால் அந்த காத்தாடியின் மீதுள்ள நம்பிக்கை அல்ல, காற்றின் மீதுள்ள நம்பிக்கையும் நூலின் மீதுள்ள பொறுமையும் தான் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகின்றது. அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கை, பொறுமை மட்டுமே. ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான். அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும். அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கின்றான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் மீண்டும் வந்து சேரும். இதே போன்றுதான் உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகின்றான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன். அவனுடைய லட்சியத்திற்காக நான் 7 கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன். எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்க வேண்டாம். என் மீது நம்பிக்கை வை. உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி குழந்தையே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. வருவது வரட்டும், விட்டு விடாதே. எனது பாதங்களை உறுதியாக பற்றிக்கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் நீ ஒன்று இருப்பாய். உள்ளம், உயிர் இவற்றால் என்னை நம்பு தங்கமே. அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய். ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க, அதை கடந்து செல்ல, அதை தைரியமாக எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு, நம்பிக்கை, பொறுமை, நேர்மை, விடாமுயற்சி. ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம். அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தி இருக்கலாம். ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்ற நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாக இருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றேன். நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன். அதை அவர் மனதில் பதிய, அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகின்றேன். தண்ணீரால் தீபம் ஏற்ற உன் சாயப்பாவான நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையா வேண்டி செய்தேன். விளக்குகள் ஒளி பெற்றது. அதே போல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கின்றேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து நான் விடுவிப்பேன் குழந்தையே. அது ஏன் அப்பா, நான் மட்டுமா இவ்வுலகில் இருக்கின்றேன்? நிறைய பேர் இருக்கின்றார்களே என்று தானே கேட்கின்றா. ருணானுபந்தம், அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும் குழந்தையே. நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தான் வயிற்றில் இருக்கும் போது இரு உயிர் ஒரு உருவமாய் இருப்பது போலத்தான் நீயும் நானும் இருக்கின்றோம். அதனால்தான் என் செல்ல பிள்ளையாகிய உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் தங்கமே. ஆனால் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுத்தான். என்னை நம்பியோரே உன் சாயப்பா கைப்பிடித்துக் கொண்டே இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ நன்றாக வாழ்வாய் தங்கமே. உன் தாயாகவும் தந்தையாகவும் என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது குழந்தையே. தாய் தன் குழந்தையை கண்டிப்பது போல நீ தவறு செய்தால் நானும் உன்னை கண்டிப்பேன். அது கோபமல்ல என் குழந்தையை நல்ல வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் நான் உன் மீது கோபப்படுகின்றேன். இனி
உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல் ஆகும் காலமாக மாற்றிவிட்டேன். இனிமேல் வெற்றித்தான் உனக்கு. கலங்காதே. நாம் நேசித்தவர்கள் நம்முடன் இல்லை என்றாலும் நலமாக வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பதே உண்மையான அன்பு. உன் வாழ்வில் நிகழ்வது எதுவாகினும் ஏற்றுக்கொள். ஏனெனில் நீ கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது அது. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு. ஒருவன் வாழ்க்கையில் துன்பம் நேரும் பொழுது அவன் என்னை நம்பி கை கூப்பி வணங்கினான். அவனை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். நிச்சயம் வேதனைகளுக்கு முடிவை தருவேன். கலங்காதே. மகிழ்ச்சியோடு இரு குழந்தையே. மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பளபளப்பாக வாழ்வதை விட நமக்கு பிடித்த மாதிரி சந்தோஷமாக வாழ வேண்டும் குழந்தையே. அதுதான் வாழ்க்கை. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் சொன்ன வார்த்தை மாறாமல் இருப்பவர்களே உயர்ந்தவர்கள். உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே. அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதே. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காத எதையும் நினைத்து கவலைப்படாமல் இந்த அளவிற்காவது நலமாக இருக்கின்றோமே என்று இறைவனுக்கு நன்றி சொல். விசுவாசம் மற்றும் பிரார்த்தனை இரண்டும் கண்ணுக்கு தெரியாதவை. ஆனால் அவை சாத்தியமற்ற விஷயங்களையும் சாத்தியமாக்கும். ஒருவரை பற்றி மற்றவரிடம் குறை சொல்லாதே. பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடு. குறை சொன்னால் உறவுக்கும் அழகில்லை, நட்புக்கும் இலக்கணமில்லை. அன்பு குழந்தையே, கசப்பான அனுபவம் தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். நம்மை தேடும் அளவிற்கு ஒரு உறவு கிடைத்தால் அது வரமல்ல, அது உனக்கு சொந்தமான இன்னொரு உயிர். அதை ஒருபோதும் இழந்து விடாதே. இவன் தோற்று விடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்து தைரியமாக நில். அவர்கள் கண்களில் பயம் தெரியும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு கிடைத்த வெற்றி. நீ அனுபவித்தால் அது உன் அறிவு. பிறரை அனுபவிக்க செய்தால் அது உன் நற்பண்பு. கலங்காதே. உனக்கு எந்த மீது திட நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நடப்பதெல்லாம் என் செயலால் என்பதை உணர்ந்திரு. யாருக்காக நீ பாவம் பரிதாபம் பார்க்கின்றாயோ அவர்களாலேயே முதலில் நீ அவமானப்படுத்தப்படுகின்றாய். இவ்வுலகத்தில் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது, நிகழ்வதை தடுக்க முடியாது, நிகழப்போவதை நிறுத்தவும் முடியாது. ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும். மனதைரியத்தை ஒருபோதும் இழக்காதே குழந்தையே. வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் கசப்பான சம்பவங்கள் தான் நமக்கு நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுரைகளையும் வழங்கிவிட்டு செல்லும். உலகிலேயே மிக கொடுமையானது வேலை செய்ய வேண்டிய வயதில் வேலை கிடைக்காமல் இருப்பது தான். கலங்காதே தங்கமே. நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் கிடைக்க செய்வேன். அதை வைத்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்து. நேற்றைய பொழுதும் நிஜமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை. இன்றைக்கு மட்டுமே நம் கையில். உன்னை நேசிக்கும் முதல் ஆள் நீயாக இரு. யாரையும் காயப்படுத்த எண்ணாதே. நேர்மையாக நடந்து கொள். கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடாதே. எதிர்காலத்தை நினைவில் கொள். நிகழ்காலத்தில் நிகழ்த்தி காட்டு. யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்வதே சிறப்பு குழந்தையே. காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. கடமையை செய், கடவுளை நினை. நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். அன்பாக இரு, அடிமையாக இருக்காதே. இரக்கம் காட்டு, ஏமாந்து போகாதே. பணிவாக இரு, கோழையாக இருக்காதே. கண்டிப்புடன் இரு, கோபமாக இருக்காதே. சிக்கனமாயிரு, கஞ்சனாக இருக்காதே. வீரனாக இரு, போக்கிரியாக இருக்காதே. சுறுசுறுப்புடன் இரு, பதட்டமாக இருக்காதே. தர்மம் செய், தனக்கில்லாமல் செய்யாதே. பொருளை சம்பாதி, பேராசையாக இருக்காதே. உழைப்பை நம்பு, உண்மையை ஒருபோதும் கைவிடாதே குழந்தையே. ஒரு கயிறை நீ பாம்பாக பார்க்கும் பொழுது அதன் சிந்தனை உனக்கு பயமாக தெரியலாம். ஆனால் அதே கயிற்றை உன் கையில் கிடைக்கும் போது அதன் பயம் உன்னை விட்டு நீங்கி விடுகின்றது. நம் உள்ளம் ஒரே நிலையில் இருக்கும் பொழுது யாரை பார்த்தாலும் பயம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் அனைவரையும் படைத்த கடவுள் பயத்தை படைக்கவில்லை. மனமானது கலங்கி நிற்கும் போது உனது மௌனம் கூட அரவணைத்து உன்னை பாதுகாக்கும். காலமும் நேரமும் சில நேரங்களில் கைகளை கட்டிவிட்டு தூர நின்று கை கொட்டி சிரிக்கும். எதுவும் சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது.
அழவும் முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது. அனுபவித்தே ஆக வேண்டும். கலங்காதே தங்கமே, அதில் பாதி கஷ்டத்தை உனக்காக உன் சாயப்பா நான் தாங்குகின்றேன். பிறருடைய அன்பிற்கு பாத்திரமாவதை விட பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவது மேல் குழந்தையே. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை மட்டுமே. நொடிக்கு நொடி மாறுவது காலமும் நேரமும் மட்டுமல்ல, பல மனிதர்களின் மனமும் சில மனிதர்களின் குணமும் தான். கண்ணே, நீ கலங்கியது போதும். உன் கண்ணீரின் விலை மிகவும் உயர்ந்தது. உன் கவலையை நினைத்து நீ இதுவரை அழுதது போதும் குழந்தையே. இதற்கு மேல் விழும் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். இவை அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கும். இனிமேல் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலை வந்துவிட்டால் புன்னகை செய். அதன் அடுத்த கட்ட நிலைத்தான் வெற்றி குழந்தையே. எதிர்ப்பவரிடம் துணிந்து நில், மதிப்பவரிடம் பணிந்து செல். விட்டு கொடுத்து வாழ்பவன் வீழ்ந்ததில்லை, விட்டு கொடுத்தே வாழ்ந்தால் அது வாழ்க்கையே இல்லை குழந்தையே. வாழ்க்கையில் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் போது உன் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை நீ இழந்து விடுகின்றாய். நீ நீண்ட காலம் ஒருவரிடம் இருக்க விரும்பினார் அளவுடன் பழகு. அதீத அன்பும் ஆபத்துத்தான் குழந்தையே. வாழ்க்கையில் வெற்றி அடைய மிக முக்கியமான மந்திரம், உனது ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிராதே. உன்னால் காக்க முடியாத ரகசியத்தை பிறர் எப்படி காப்பார்கள் என்று நீ நினைத்தாய். ஆகவே உனது ரகசியங்களை பிறருடன் பகிராதே. அதுவே உனக்கு ஆபத்தாக முடியும். வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த தீமைகளை மனதிற்கு வெளியே வையுங்கள், நன்மைகளை மனதிற்கு உள்ளே வையுங்கள். தன்னம்பிக்கை உங்கள் எண்ணங்களில் வையுங்கள். இனி உங்களுக்கு நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர விரும்பினால் உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். அவர்களின் பிரார்த்தனை உங்களை எப்பொழுதும் வெற்றியாளனாக வைத்திருக்கும். பெற்றோர்களின் வேண்டுதல்களை நான் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை குழந்தையே. மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலை குலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்பார்ப்புகள், உறவினர் நண்பர்களின் சூதுகள், அன்பின் இழப்புகள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள். இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனும் அவனே மிகச்சிறந்த மனிதன் ஆகின்றான். இவன் தோற்று விடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் தைரியமாக எழுந்து நில் குழந்தையே. அவர்கள் கண்களில் பயம் தெரியும். அதுதான் நீ வெற்றி பெறும் தருணம். உன்னுடைய பலத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக வரும். உன்னை தீண்டியவர்கள் எல்லாம் இனி தலை தெறிக்க ஓடப் போகின்றார்கள். அதனால் நீ சந்தோஷம் அடைய வேண்டாம். ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரப்படும். அவர்களும் என் பிள்ளைகள் தான் குழந்தையே. அவர்கள் மனதிலும் நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவர்களின் தீய குணங்களை நான் மாற்றி அமைப்பேன். கலங்காதே. வாழ்க்கையில் வசதியாய் வாழ்பவர்களை விட வலியோடும் வேதனையோடும் வாழ்பவர்கள் தான் அதிகம். வசதியாய் வாழ்பவனுக்கு வலி தெரியாது, வலியோடு வாழ்பவனுக்கு வாழ்க்கை புரியாது. நிலையில்லா வாழ்வில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை பலர் இங்கு உணர்வதில்லை. உணர்ந்தவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள், உணராதவர்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள். உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனிதர்களுக்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து கொண்டு அமைதியாக இரு. ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் தேடுங்கள். அதைவிட பொறுமையோடு காத்திருங்கள். உங்களுக்கானது உங்களிடமே கண்டிப்பாக வந்து சேரும். நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை குழந்தையே. நான் அனைவருக்கும் சமமானவன். ஆகினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன். அவன் என்னில் இருக்கின்றான், நானும் அவனுக்கு நண்பன் ஆகின்றேன். இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். அதேபோல் எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களிடமும் ஜாக்கிரதையாக பழக வேண்டும். நமக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்ட வேண்டும். ஏனெனில் நமக்காக படைக்கப்பட்ட எதுவும் நம்மை விட்டு செல்லாது. உழைத்து உழைத்து தன் உடல் நிலையை கூட மறந்து குடும்பம் குடும்பம் என ஓடாய் தேய்ந்து இன்றும் என்றும் தன் குடும்பத்திற்காக வாழும் அனைத்து தந்தையும் கடவுளுக்கு நிகரானவரே. நீ அமைதியாக இரு. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அனைத்தையும் நான் அறிவேன். நீ நினைத்ததை கண்டிப்பாக நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே.
துன்பத்தில் இருப்பவனை உடனே சென்று பார். செல்வத்தில் இருப்பவனை அழைத்தால் மட்டும் சென்று பார். பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது. பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது. மனிதன் வெற்றியில் கற்பது சுலபம், அவனை தோல்வியில் கற்பது ஏராளம். மனிதர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களின் மதிப்பு யாருக்கும் தெரிவதில்லை. எளிமை, அடக்கம் இவை இரண்டினாலும் உன்னை நீயே அலங்கரித்துக் கொள் குழந்தையே. நல்லதையே நினை, நல்லதையே சொல், நல்லதை செய், நல்லதை மட்டும் கேள். கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு என்று பல முறை சொல்லிவிட்டேன். நீ என்னிடமே நீங்கள் என்னை கண்டு கொள்ளவில்லை சாயப்பா என்கின்றார். உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் குழந்தையே. இது சத்தியம். இனிமேல் தைரியமாக சந்தோஷமாக இரு. கிடைக்கும் போதே பயன்படுத்தி விடு. இருக்கும் போது அனுபவித்து விடு. நினைத்தவுடன் செய்து முடித்து விடு. வாழ்க்கை ஒரு முறைதான். உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என நம்பு. உன்னுடன் நான் வந்து விட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உனது கடமையை செய். உன் குடும்ப பிரச்சனைகள் என்றோடு தேர்ந்துவிடும் குழந்தையே. உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப் பார். அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து விடுவேன். வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வருகின்றது என்றால் கூடிய விரைவில் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். எது நடக்க வேண்டுமோ அது என்று நடக்க வேண்டுமோ அன்று நடக்க செய்வேன். கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல். யார் சொல்வதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் அப்பன் என் மீது நம்பிக்கை உள்ளதல்லவா? பேசுபவர்கள் பேசிக்கொண்டு மட்டும்தான் இருப்பார்கள். உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள ஏன் காதில் கூட வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீ அழைத்த அடுத்த நொடி அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நான் உன் அருகில் இருப்பேன் கண்ணே. அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா? குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது தங்கமே. குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றார். இது உன் சாகியின் வாக்கு. இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளும் நடக்கப் போகின்றது. நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.